ஆகாஷ் முரளி அவரு வந்து லைக் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு. ஆரம்பத்திலேயே அவரு சரியான இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்கெட்யூலுக்கும் செகண்ட் 6 மாசம் வித்தியாசம் இருந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட்டு சீன் நடிக்கும்போது அவர் கொஞ்சம் ஆங்ஷியஸா இருந்த மாரி இருந்துச்சு எனக்கு. இல்ல ப்ரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ பண்ணிடலாம்ன்னு இருந்தது. அப்புறமா 6 மாசம் கழிச்சு பார்க்குறேன் சரளமா அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. என்ன ப்ரோ ஃபாரின் போயிட்டு போர்ச்சுகல் ஏதாச்சும் ஆக்டிங் கிளாஸ் போனீங்களா? பயங்கரமா வந்திருக்கீங்களே ரிட்டர்ன் அப்டின்னா, இல்ல ப்ரோ இப்ப கம்ஃபர்டபுள் ஆயிட்டேன்னு. பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட். அப்பதான் அந்த ஒரு நல்ல டைரக்டரோட எஃபெக்ட் தெரியுது. ஹி வாஸ் லைக் அவர் நல்லா உள்ள ஸ்பேஸ் கொண்டு குடுத்துருக்காங்க. வராரு. அது பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆல்சோ நாங்களும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். இவங்க ஸ்னேகா அவங்களும் வந்து எனக்கு சிஸ்டர் மாரி அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. அண்ட் இருக்கிறதுலயே ஒரு பெரிய ஷாக் வந்து அதித்தி. ம், ம், ம். ஏன்னா நான் அதித்தி வந்து சங்கர் சார் பொண்ணு. இங்க நம்பி பொதுவாவே ஹீரோயின் கிட்டலாம் பேச முடியாது. சங்கர் சார் பொண்ணு நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு நம்ம பாட்டு செவனேன்னு இருப்போம். விக்ரம் கவுண்டர் கிண்டர் போட்டுறாதா? ம். எப்படா செட்ட விட்டு தொரத்துவாங்க நம்மளன்ற பயத்திலேயே இருப்பேனா. அதனால அவங்க வந்து நிஜமாலே ரொம்ப எப்படி சொல்றது? புகழணும்னா சரி இதுல என்ன சொல்றது? ஆடியோ லான்ச்லலாம் புகழ்ற மாரி சும்மா புகழணும்னு சொல்லல. நிஜமாலே ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப டெப்த்து, ரொம்ப ஆழம். சோசியல் மீடியால அவங்களுக்கு வச்சிருக்க இமேஜ் தாண்டி, அவங்க இன் பெர்சன் நடிக்கும்போதும் சரி, ஒர்க்லயும் சரி, அவங்க கன்சீவ் பண்ணி இது எப்படி வெளில போணும், அப்படின்ற மொமெண்ட்லயுமே நெறைய ரொம்ப டெப்த்து, ரொம்ப யோசிச்சு, பொறுமையா ரொம்ப ஸ்வீட்டாவும் இருந்தாங்க. ஸோ தட் வாஸ் லைக் ரியலி சர்ப்ரைசிங் டூ மீ. அவங்க அவ்வளோ பழகணுன்றதெல்லாம் அவசியமே கிடையாது. அப்படி இருந்தும் நேசிபாயா டீம்ல வந்து தே கேவ் மீ சோ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அண்ட் ஆல்சோ ஒர்க் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுள் பண்ணி குடுத்தாங்க.